இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்கிறேன். வழக்கம் போல நம்ம வாசிப்போம் இல்லையா? சங்கீதம் 22:30. சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய அளவிட்டால் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இதைத்தான் இந்த வசனத்தை வைத்து தான் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், அதான் நம்ம காலத்தோடையே வாழ்ந்தோம், சந்தோஷமாக பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணோம், ஏசப்பாவுக்குள்ளே வாழ்ந்தோம், ஓட்டம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. அதுக்காக தான் பிரதர் லேண்டுகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நகையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன், எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், 3 பிள்ளைகளுக்கு 3 வீடு வாங்கி கொடுத்துட்டேன். வெரி குட், சரி, அது நல்லது, செஞ்சதுக்காக தோத்துறோம். வசதி இல்லாதவங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆனால் நல்ல கவனிக்கணும், நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கணும். ஆமேன். அவர்களுக்கு ரட்சிப்பை சுதந்தரிப்பதற்கு வழியை சொல்லி கொடுக்கணும். ஆமேன். வருங்காலங்களில் எப்படி நம்ம நடக்கணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பேச போகிறேன். நீங்கள் ஆதாரமாக 78ஆம் சங்கீதத்துக்கு வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 78ஆம் சங்கீதம், Psalm 78. இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீது அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசாப் என்ற ஒரு தேவ மனிதன். அவரும் ஒரு வொர்ஷிப் லீடர், பாட்டு எழுதுகிறவர், சரி, அவர் ஆராதனை வீரர். அதையும் கடந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றெல்லாம் பைபிளில் ஆசாப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 Chronicles chapter 29 verse 30. பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோட துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். ராஜாவாகிய எசேக்கியாவும் பிரபுக்களும் லேவியரை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால கர்த்தரை துதியுங்கள். ஆசாப்பு இங்கே பாடகர் மட்டுமல்ல, அவர் வொர்ஷிப் லீடர் மட்டுமல்ல, பாடல் எழுதுகிறவர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களில் தீர்க்கதரிசியை ஞான திருஷ்டிக்காரன் என்றும் சொல்லுவார்கள். அது உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப்பு தன்னுடைய சங்கீதத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்றதை நான் பார்க்குறேன். இன்னைக்கு நான் உங்கள் சந்ததியை, உங்கள் பிள்ளைகளை குறித்து பேச போகிறேன், உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து பேச போகிறேன். நான் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சந்ததிகளை நம்ம மிஸ் பண்ணாமல் சந்ததிகளை கரெக்டாக கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு நம்ம பிரயாசப்பட்டுட்டோன்னா நம்முடைய முடிவு நிம்மதியாக இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும். அநேகருடைய முடிவு அநேக இடங்களில் பார்க்கும்போது நன்றாகவே இல்லை. சிலருடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டம் முடியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் இவங்களை இப்படி நடத்தினாரோ தெரியலன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். முடிவு ரொம்ப முக்கியம். யாருக்கு எப்போ முடிவு வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. போன நைட் ப்ரேயரில் நான் பேசினேன், யாக்கோபு கர்த்தருடைய பிள்ளைகள் ஈசாக்கு தன்னுடைய குமாரர் ஆசீர்வதிக்குன்னு நினைச்சாரு. எப்போ நினைக்கிறாருன்னா, அவர் கூப்பிட, எனக்கு முதிர் வயதாயிட்டுப்பா, மரணம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, அதனால் இப்போவுமே நான் நல்லா கெதியாக இருக்கும்போதே என் ஆத்துமா உங்களை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணுன்றார். அதுதான் நல்ல தகப்பேன். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆசாப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என் ஜனங்களே, வாசித்துட்டே போங்க, என் உபதேசத்தை கேளுங்க, என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆசாப்பு எழுதுகிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை, போதக சங்கீதத்தில் பூர்வ காலம், ஓல்டன் டேஸில், கடந்த கால
அவர் சொல்றாரு, மறைப்பொருளை நான் வெளிப்படுத்துவேங்கிறாரு. அடுத்த வசனத்துல, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். நல்லா கவனிக்கணும். எங்க பிதாக்கள்னா எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், இல்லை எங்களுக்கு தெரிவித்தார்கள் அப்படின்றாரு. அப்ப 4ஆம் வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிங்க, நீங்களும் வாசிங்க. 4ஆம் வசனம். நீங்க கையில பைபிள் இருந்தா பைபிளை பார்த்து வாசிங்க, சரியா? பைபிள் இல்லைன்னா ஸ்கிரீன்ல போடுவாங்க, அதை பார்த்து நீங்க வாசிங்க. நான் பைபிளை பார்த்து நாங்கள் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களின் விவரிப்போம். நல்ல கவனிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு. ஆசாப்பு அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா, வொர்ஷிப் லீடர் அல்லவா? அவர் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பூர்வகாலத்து மறைப்பொருளெல்லாம் நான் வெளிப்படுத்த போகிறோம். ஏன்னா அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் எங்களை எப்படி வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தாங்க, கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. என்னுடைய தாத்தா பாட்டி அம்மாலாம் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க, கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார் அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. இப்போ பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். ஆமென். அந்த கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம்? விவரிப்போம். அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆண்டவரை குறித்து நாங்கள் அதிசயங்களை, அவர் செய்த அந்த ஒண்டர்ஸ் இல்லையா, கர்த்தர் செய்த நன்மைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 4ஆம் வசனத்தின்படி உங்களோடு நான் பேசுகிறேன். அப்போ நீங்க நல்ல ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருந்தால் உங்களை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய வேண்டுதல் இருக்குது, ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீட்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கம். உங்க பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அவங்க ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க ஜெபிக்கணும், கட்டாயம் இல்லையா? அதை குறித்து தான் பேசிக்கிட்டே வரோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என்ன பேசுறார்? சந்ததிகளை குறித்து, உங்க பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பேசுறான்னு கேட்டா, என் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயங்களை, 3 காரியம். 1 தேவனை துதிக்கும் துதி, 2வது கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய பலம், அதாவது ஸ்ட்ரென்த், கர்த்தருடைய பலம். அடுத்தது அவர் செய்த அதிசயங்கள். நல்லா கவனிக்கணும். கர்த்தரின் துதிகளை இங்க பாருங்க, என்ன கவனிங்க. உதாரணமா துதியுங்கள் அப்படின்னு கேட்டா, சில சபையார் நல்லா துதிக்கிறாங்க, சில சபையார் துதிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம், அவங்களுடைய ஆராதனையின் பின்னணி அப்படி இருக்கும். மௌனமா இருப்பாங்க. மனசுக்குள்ளே தோத்திரம் சொல்லுவோன்னுவாங்க, ஆனா திட்டும்போது வாயை திறந்து திட்டுவாங்க. யாரையாவது கூப்பிடும்போது வாயை திறந்து சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. ஃபோனில் கூட சத்தம் போட்டு பேசுவாங்க. ஆனால் துதிங்கன்னா வாய் வராது. ஏன்னா அவங்களுக்கு துதிக்க யாரும் சொல்லி கொடுக்கல. துதிகளால் வருகிற நன்மைகள் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்களுக்கு பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் மறைக்க மாட்டோம். எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், எங்களுடைய தாய் தகப்பன் முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை நாங்கள் மறைக்காமல் கர்த்தரின் துதிகளை, ஆமென், எதுக்காகலாம் கர்த்தரை துதிக்கணும். அடுத்தது அவர் பலம், அவருடைய ஸ்ட்ரென்த். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய பலம் எதில் இருக்குது? ஆமென், ஆமென். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பவுல் சொல்வாரு, நம்முடைய பலம் பேச்சில் அல்லடா. அதாவது கர்த்தருடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் கிடையாது, பலத்தில் இருக்குது. the power of the Holy Spirit. அதுதான் நியூ டெஸ்ட்மென்ட் பிலீவர்ஸ்னுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 துதி, 2வது அவருடைய பலம், 3வது அவருடைய அதிசயங்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு விவரிப்போம். இந்த நேரத்தில் ஒரு பிரேக் போட்டுட்டு, நம்ம இதை செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, நான் செஞ்சிருக்கிறேன்னா நீங்கள் செய்கிறீங்களா, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த காலத்தில் நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், நான் இந்த வீட்டை கட்டினேன், நான் அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு நம்ம விவரிக்கிற காலங்களை தூக்கி தூர எறிஞ்சிட்டு காரியங்களை, ஆமே, நீங்கள் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட
வேதத்துல நம் பரிசுத்தவான்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆதி பிதாக்கள் தேவனை எப்படி வணங்குனாங்க, அவங்க எப்படி வனாந்தரத்துல கர்த்தரை சேவித்தாங்க என்ற காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னு இங்க சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி, பார்த்தீங்களா, அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பிதாக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிதாக்களே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு, அதாவது யாக்கோபின் சாட்சி, இஸ்ரவேலில் வேதத்தை ஸ்தாபிக்கணும். ஆமென். இஸ்ரவேலில் வேதத்தை ஸ்தாபிக்கணும். வேத வசனத்தினால இஸ்ரவேலை நிரப்பணும். அவைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும்னு பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். 6ஆம் வசனத்துக்கு வாங்க. 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார், பார்த்தீங்களா, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். இன்னொரு முறை வாசிக்கலாம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அவைகளை அறியணும். எதை அறியணும்? ஆமென். யாக்கோபில சாட்சி, இஸ்ரவேலில வேதத்தை ஸ்தாபித்த விதங்கள், ஆமென், இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அறியணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்போ உதாரணம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்போ உங்க பாஸ்டர் அல்லது உங்க அப்பா அல்லது உங்க அப்பா அல்லது உங்க தாத்தா பாட்டியம்மா ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்ட போது அவர்களுக்கு தேவன் செய்த மகத்துவங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எதனால ஏற்றுக்கொண்டோம், எந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தேடி வந்தார், கஷ்ட காலத்துலலாம், வறுமையின் காலத்தில் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா, சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமாம், அது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை போதிக்கணும்னா முதல்ல நம்ம அந்த ஸ்பிரிட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆவி உள்ளே இருந்து வெளிப்படும். நமக்குள்ளே வேறு ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா அதுதான் வெளிப்படும். ஆமாம், நீங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டீங்கன்னா சாஃப்ட்வேரை தான் பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஹார்ட்வேர்னா ஹார்ட்வேரை பற்றி தான், அந்த எப்படி அதை உருவாக்குறது வைக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அது பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனத்தில் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார், நோட் பண்ணிக்கோங்க, இனி பிறக்கும். இப்போ பிறந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள், அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு வரும் பிள்ளைகள், அந்த மாதிரி விஷன் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி விஷன் இருக்கா? பேர பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சேர்க்கணுன்னு தான் விஷன் இருக்கோ? அது எல்லாரும் தான் செய்கிறாங்க. புரியுதா? எல்லாரும் தான் செய்கிறாங்க. அதனால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறியணும். கர்த்தர் செய்த மகத்துவங்களை அறியணும். எதை அறியணும்? ஏன் கர்த்தரை துதிக்கணும்? அவருடைய பலம் எதில் இருக்குது? சரியா? அவருடைய அதிசயம் என்ன? 3 காரியங்களை அறியணும். கர்த்தருடைய பலன் எதில் இருக்குது? கர்த்தருடைய பலன் அவருடைய வார்த்தையில் இருக்குது. கர்த்தருடைய பலன் எதில் இருக்குது? அவருடைய அபிஷேகத்தில் இருக்குது. ஆமென். கர்த்தருடைய பலன் எதில் இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனத்தின் மட்டுமில்லை, அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இருந்தது. ஆகவே அந்த வல்லமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அறிவிக்கணும். நான் அப்படி பிடிச்சு ஜெபிச்சேன், கர்த்தர் இவட்டுமாய் நடத்தினார்னு சொல்லணும். அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லணுமா? உங்க பேர பிள்ளைகளை எழும்பி அவங்க கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவங்க தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய போதனை இருக்கணுங்கிறாரு. ஆமென். போதனை இருக்கணுங்கிறார். நல்ல ஆசிரியர்கிட்ட பாடம் படித்தவங்க 60 வயசானாலும் அவங்க சொல்லி கொடுத்த பாடமெல்லாம் மைண்டில் இருக்கும். நல்ல ஆசிரியர்கள், அதனால தான் அவங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருந்தெல்லாம் வழங்குறாங்க. அப்போ அதே போல் நல்ல போதகர்கள் மனதார சத்தியத்தை பேசினா அவங்கள 25 வருஷம் கழித்து சந்திக்கும் போது, பாஸ்டர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தை பேசணும் போது நான் ஒப்பு கொடுத்தேன். அவன் அநேகர் என்கிட்ட வந்து பேசும்போது அப்படி சொல்லுவாங்க, சகோதரனே, இந்த நாட்களில் நீங்கள் இந்த இடத்துல வந்து கூட்டம் நடத்தும் போது நீங்கள் பேசின வசனத்தை நான் சொல்லட்டா அப்படின்னு இன்னைக்கும் தெளிவாக சொல்லி, அப்போது கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்படுறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவை சொல்லும்படி 7ஆம் வசனத்துக்கு வரணும். ரொம்ப முக்கியமான வசனம். 7ஆம் வசனத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களோட பேச போகிறேன். தேவன் மேல் அவர்கள்
தங்கள் நம்பிக்கையை வைத்து, இரண்டாவது தேவனுடைய செயல்களை மறக்காமல், மூன்றாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். 3 காரியங்கள். 1 2 3 பைபிளில் கூட மார்க் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அல்லது நோட் எழுதுறவங்க நோட் எழுதுங்க. 7ஆம் வசனத்தில் 3 பாயிண்ட் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், 7ஆம் வசனத்தில் 3 பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, 1, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைக்கணும். பாருங்க, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதின இந்த சங்கீதத்தை ஆசாப் எழுதினார்ல, அவர் என்ன சொல்றார் பாருங்க, எங்கள் முற்பிதாக்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை எங்கள் சந்ததி மட்டுமல்ல, எங்களுக்கு பின்வரும் சந்ததியும் அவங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். அவங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். இப்போ ரொம்ப சாதாரணமாக நீங்கள் யோசித்து பாருங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கஷ்ட காலங்களில், உபத்திரவத்தின் காலங்களில் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். என்னை ரட்சித்தார், உங்களை கர்த்தர் அப்படி ரட்சித்தார். அப்போ உங்களுடைய வருமானம் குறைவாக இருந்திருக்கலாம், சரியா? உங்கள் சூழ்நிலை ரொம்ப ரொம்ப ஒரு பேத்தட்டிக்காக, ஒரு மாதிரி கஷ்ட காலத்தில் கர்த்தரை நீங்கள் பிடிச்சிருக்கலாம். பிடிச்சு விசுவாசத்தோடு உங்கள் ஜெபம், உங்களுடைய நம்பிக்கை, கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அன்பினால கர்த்தர் உங்களை கிருபையாக உயர்த்தி உங்களுக்கு நல்ல ஒரு மேரிட் லைஃப்பை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, கர்த்தர் உங்களை கிருபையாய் மட்டும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு, என் காலத்தில் இருந்த விசுவாச நம்பிக்கை என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கா அப்படின்னு நீங்களே ஒரு மார்க் போடுங்க. மார்க் போடுங்க. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? 7ஆம் வசனத்தில், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைக்கணும். தேவன் பேரில் அவங்க நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்கள் படிப்பின் மேல் அவங்க நம்பிக்கை வச்சிடக்கூடாது. தங்களுடைய வேலை இருக்குல்ல, தங்களுக்கு கிடைத்த வேலை, அந்த வேலை சர்டிஃபிகேட் இருக்குது. நிறைய பேருக்கு அதான் ஒரு பெரிய தைரியம், எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, எனக்கு அரசாங்கம் வேலை கொடுத்துருக்குது, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் இல்லையா. நாங்கள் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபை பார்க்கும்போது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் அப்படின்னு அவங்க தங்களை மேன்மையாக பேசுகிறாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இந்த குரூப் ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயும் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து அவங்க சாதாரண ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப், நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அல்ல கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திரா, நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா, நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க? அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன், ஏன் இதை இப்படி பேசுகிறேன்னா, அநேகருக்கு தங்கள் வேலை, தங்கள் வருமானம், தங்கள் படிப்பு, தங்களுடைய பதவி இல்லை, இதன் மேலே தான் அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க. சர்ச்சுக்கு பாட்டு பாடி தோத்திரம் பண்ணி ஆமை நிலையிலாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளான மனுஷனில் எதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? எதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கஷ்ட காலத்தில் தான் அது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு கஷ்ட காலத்தில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். வாசிங்க அப்போஸ்தலர், அதுக்கு உதாரணத்துக்கு நான் அந்த வசனத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 27ஆம் அப்போஸ்தலர், கர்த்தருடைய பிள்ளைகளை, 27:20 வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 27. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நம்பிக்கை எப்போ அற்று போயுது? அந்த ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை அப்படியே படிங்க. அநேக நாட்களாக சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது பார்க்கல. சூரியன் நட்சத்திரம் பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் இல்லை, டார்க்னஸ், இருளான பாதை. அநேக நாட்களாக இருள்தான் என்னை சூழ்ந்திருக்குது, ஒரு வெளிச்சம் உதிக்கல. ஒன்று. ரெண்டாவது, மிகுந்த பெருங்காற்று மழை. மிகுந்த பெருங்காற்று, தென்றல் காற்றுனா இதமாக இருக்கும், பெருங்காற்றுனா பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமாம், கர்த்தருடைய மிகுந்த பெருங்காற்று மழை நல்லது, ஆனால் பெருமழை பயங்கரமான வெள்ள சேதத்தை வெள்ள சேதத்தை கொண்டு வந்துடும். அப்போ பெருமழையும் காற்றும் அடித்து கொண்டிருந்தபடியால் அவங்க சொல்றாங்க, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இப்போ நல்லா கவனிக்கணும். நான் இப்போ சில ஆண்டு காலமாக பேசிட்டு வருவேன்ல, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் லார்ட் இஸ் குட் ஆல் த டைம் தான் பேசுவோம்.
கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷனான மக்களை பற்றிய புரிதல் யாருக்குமே இருக்காது. ஒருத்தன் ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கில் போகிறான்னா அதை பற்றி புரிதல் இருக்கு. ஏன்னா இவங்க அந்த வேதனையின் பள்ளத்தாக்கை இவங்க பார்க்கல, ருசி பார்க்கல. அதனால அவங்க வந்து சும்மா ஈஸியாக அது டேக் இட் ஈஸின்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த அப்போஸ்தலர் 27 அவங்க சொல்கிறாங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போச்சு. ஏன்னா ஒன்று காரணம், சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே இருள், காரிருள் மத்தியில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, காரிருள். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஏதோ ஒரு காரிருள் உங்களை மூடி இருக்குதா? கஷ்டம் என்ற காரிருள், கடன் பாரம் என்ற காரிருள், பயங்கரமான கொடிய வியாதி என்ற காரிருள், அல்லது மரணம் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்குரியவர்களை இழந்து நிற்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை என்ற காரிருள் உங்களை மூடி இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளை, இன்னொரு பக்கம் பெருங்காற்று, அது எதை காண்பிக்கிறது? அது ஒரு பெரிய போராட்டத்தை காண்பிக்கிறது. பெருங்காற்று, பெருமழை, பெருமழை. ஆண்டவர் சொன்னார், ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில், வீட்டை மோதுகிறது பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழை. ஞாபகம் இருக்குல்ல? அதில் ஒரு வீடு அடிச்சுட்டு பிச்சுட்டு வெள்ளத்தோட வெள்ளமாக போயிருச்சு. காரணம், அந்த வீடு தாக்கு பிடிக்க முடியல, அந்த வீட்டை பெருமழையில் தாக்கு பிடிக்க முடியல, பெருங்காற்றில் அந்த வீட்டை அந்த வீடு தாக்கு பிடிக்க முடியல, அது வெள்ளத்தோட வெள்ளமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. நிறைய பேர் சோதனை காலத்தில் நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, சோதனை காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் வந்து குறுகி போனது. அப்போ இந்த செய்தியை கேட்குற என் அன்பு பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, என் அன்பு உடன் ஊழியர்களே, இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க. அங்கே பரிசுத்தவான்கள் எழுதுறாங்க, பவுல் சொல்கிறாரு, நம்பிக்கை அற்று போயிட்டு தப்பி பிழைப்போம். அதாவது இனி நமக்கு ஒரு லைஃப் வருமான்ற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. அதே பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிற இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்குறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு திருப்புகிறேன், வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்னும் நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஆமா, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்கள் மனதில்லைன்றாரு. அப்போ நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இப்போ நீங்களும் நானும் ஒரு உபத்திரவத்தின் வழியாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போகிற அதே உபத்திரவத்தின் வழியாக நானும் போனால், அப்போ எனக்கு தெரியும் உங்கள் உபத்திரவம் எப்படின்னு. எனக்கு தெரியும். உபத்திரவத்தை பற்றி புக்கில் படிக்கிறது வேற, இன்னொருத்தர் சொல்ல கேட்கறது வேற, அந்த வழியாக போகிறது வேற. இப்போ உங்கள் உபத்திரம் வந்து எனக்கு தெரியலன்னு வைங்களேன். அப்படியா ஓ அப்படிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். சமீபத்தில் ஒரு சகோதரன், என்னை நேசிக்கிற தேவ மனுஷர் தான். இப்போ ஜிபிஎஸ், நீ இப்போ எப்படி இருக்கிற உன்னோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். ஏதோ இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் உனக்கு வந்து இந்த பாரம் போலியா அப்படின்றாரு. புரியுதா நான் சொல்கிறது? அது எப்படியா போகும்? விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவத்தின் வழியாக அந்த குடும்பம் கடந்து போகலை. அதனால் ஆனால் எனக்கு தெரியும், இப்போ இதே மாதிரி சம்பவம் ஒரு ஊழியனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ ஒரு சாதாரண குடும்பத்துக்கோ நடந்தால், அவங்க வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு இழப்பு வந்தால் அந்த வீடு எப்படி பாடுபடுன்றது எனக்கு தெரியும். ஆமென். நான் அதனால தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பிரியமானவர்களே, இங்கே வசனத்தை பாருங்கள். அதாவது அவர் சொல்கிறாரு, நீங்களும் நாங்கள் பட்ட பாட உபத்திரவத்தை நீங்களும் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை, 2வது முறை எழுதுவாருங்க, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. அப்படி என்ன நடக்குதுன்னா, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிட்டான். இப்போ நான் தாங்க முடிய அளவுக்கு தான் என்னால் தாங்க முடியும். அதுக்கு மேலே ஒரு பாரம் என் மேலே வந்ததுன்னா என்னால் தாங்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஆயிடுவேன். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதாவது ஒன்று ஆயிரும், இல்லை உலகத்துக்குள்ளே போயிடுவேன், அல்லது ஏதாவது ஒன்று நடந்துடும். ஒரு சராசரி மனிதனுக்கு நடக்கிற ஒரு இயல்பான ஒரு காரியம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு மிஞ்சின பாரம் ஆண்டவரே, எனக்கு மிஞ்சின பாரமாக இருந்தது. அப்போ ஆசியாவுக்கு வந்தபோது
அவங்க சரீரத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத மிஞ்சின பாரம் எங்களுக்கு உண்டாயிட்டுன்றாரு. அப்போ இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போ நம்முடைய நம்பிக்கை அற்று போகுதுன்னு ஒரு பாடம் படிக்கிறோம். நம்ம அறியாத ஒரு பாரம், குடும்ப பாரம், பொருளாதாரத்தை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், தொழிலை குறித்த பாரம், இல்லை வியாபாரத்தை குறித்த எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஊழியத்தை குறித்த பாரம், எப்படி அடுத்தடுத்து காரியங்களை கொண்டு செல்லணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டணுங்கிற ஒரு பாரம் இல்லையா, பிள்ளைகளுக்கு எக்ஸாமினேஷனை குறித்த பாரம், ஃபியூச்சரை குறித்த பாரம், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஃபியூச்சரில் எப்படி வரப்போதோ என்ன வரப்போதோ, பெற்றோருக்கு அதை விட ரொம்ப பாரம். அப்போது திரும்பி வாங்க, இப்போ ஆசாப்பின் சங்கீதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 78:7 ஆமென், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைக்கணும், தேவனுடைய செயல்களை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு. இதை ஃபோர் ஃபாதர்ஸ் அல்லது அவங்களுடைய தகப்பனார் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைப்பாங்க. இக்கட்டுகள் இடைஞ்சல்கள் வரும், உபத்திரவர், நான் எடுத்து காட்டின வசனங்களின்படியெல்லாம் வேதனை வந்தாலும் அவங்க நம்முடைய சந்ததிக்கு நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களும், நம்முடைய சந்ததிக்கு நம்ம சொல்லி கொடுக்கிற பாடங்களும் அவங்க எப்போதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. அவர்கள் எப்போதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க சோர்ந்து போகாம இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், வாய்க்க பண்ணுவார். தேவன் பேர் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறக்க கூடாது, அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு. இங்கே ஒரு 3 காரியம். ஒன்று, நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் செய்த கடந்த காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்கள் இல்லையா, நம்ம பலவீனமாக இருந்தபோது, கஷ்டப்பட்ட போது, ஒன்றுமில்லாத நேரத்தில் தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபையை நம்ம மறந்து போகக்கூடாது. கற்பனைகளை கை கொள்ளணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்ம நல்லா பாட்டு படிக்கிறோம், பாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வேர்ட் ஆஃப் காட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வசனத்தின் மேல் உங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கா என்பது முக்கியம். அடுத்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 8ஆம் வசனம். இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள ஒரு சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க ஒரு சந்ததியை பற்றி சொல்லப்படுகிறது. நான் ஜெனரேஷனை பத்தி தானே பேசிட்டு வரேன், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் சொல்லுவேன். ஒரு சந்ததிக்கு பிறகு இன்னொரு சந்ததி. இங்க ஒரு சந்ததியை பற்றி ஆசாப் சொல்றாரு. இந்த சந்ததி என்னன்னா, கலகமுள்ள, முரட்டாட்டமும் கலகமுள்ள, ஸ்டபர்ன் கேரக்டர்ன்றாங்களே இங்கிலீஷ்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ரிபிலியஸா இருக்கிறாங்கன்றாங்களே, ஒரு முரட்டாட்டமா, முரட்டுத்தனமா. இந்த குடிகாரர்கள்லாம் குடிச்சிட்டான்னு வாங்கி போதையில, இந்த கஞ்சா பிடிக்கிறவன்லாம் அந்த கஞ்சா போதையில் அவனுக்கு என்ன பண்ணுமோ தெரியாத அளவுக்கு அவன் யாரையும் கொலை பண்ணவும் தயங்காம போய் செஞ்சிருவாங்க. விசுவாசம், அந்த முரட்டாட்டத்தின் ஆவி, அந்த கலகம் அவங்களுக்குள்ள வந்துடுது. இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமல் தேவனை உறுதியாமல் பற்றி கொள்ளாமல் இருந்தால் அது கர்த்தருடைய பிள்ளைகளை முரட்டாட்டம் உள்ள, கலகம் உள்ள ஒரு சந்ததி. இப்போ நம்முடைய சந்ததி அப்படி ஆயிடக்கூடாது. நம்முடைய சந்ததியில் ஒருத்தனும் முரட்டாட்டம் பண்றவனா மாறிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவில வளரணும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எங்க சந்ததி பூமியில பலத்திருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. ஜெபம் இல்லாம எல்லாரும், கர்த்தாவே, இன்றைக்கு நல்ல சத்தியத்தை எங்களுக்கு 78ஆம் சங்கீதத்திலிருந்து சொல்லி கொடுத்தீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தணும் ஆண்டவரே, இருதயத்தை ஒழுங்குபடுத்தணும் ஆண்டவரே, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாய் எங்கள் சந்ததி மாறிடாம ஆண்டவரே, தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு அவைகளை கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனா என் பிள்ளைகள் மாறிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா பிள்ளைகள் குடிகாரர்களாக அல்லது முரட்டுத்தனமான ஆட்களாக கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காம இருந்தால் நீங்க பயப்படாதீங்க. ஐயோ இப்படி ஆயிப்போச்சே என்று நீங்க ஒரு மாதிரி சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய சந்ததிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்
இதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆமென். இந்த ஆசாப்பின் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு படுக்கிற போறதுக்குள்ள திரும்ப ஒரு முறை நீங்க வாசித்துருங்க. சரியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பின்வரும் சந்ததி அது கலகமுள்ள சந்ததி அல்ல, அது முரட்டாட்டம் உள்ள ஒரு சந்ததி அல்ல, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. என் சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததி, என் சந்ததி ஒரு தெய்வீகமான ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இதை கெடுக்க என் சந்ததிக்குள்ளே தவறான விக்கிரக ஆவிகள் நுழைஞ்சிடக்கூடாது. ஆமென். சாலமோனின் சந்ததிக்குள்ள விக்கிரக ஆவிகள் நுழைஞ்சிருச்சு. ஆமா, எகிப்தியன் ஆவி நுழைஞ்சிருச்சு. அதனால சாலமோனுக்கு பின்னால ராஜ்யங்கள் உடைக்கப்பட்டிருச்சு. இயேசுவே, எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவே எங்க பிள்ளைகளை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாயிருங்க. என் பிள்ளைகளை சுற்றிலும், என் குட்டி பிள்ளைகளை சுற்றிலும், வாலிப பிள்ளைகளை சுற்றிலும், திருமணமான என் பிள்ளைகளை சுற்றிலும், அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய இரத்த கோட்டையை நாங்கள் வைக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிராதீங்க, சோர்ந்து போயிராதீங்க. அப்பா, இன்னைக்கு கேட்ட சத்தியம் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் பையன் ரூட் வேற, என் ரூட் வேற, என் மகாவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உலகத்தின் ஆவி என் மகளை பிடிச்சு வாட்டி வதைக்குது. நான் ஒன்று சொல்ற, நடுராத்திரி 12 மணிக்கு உங்கள் கைகளை தேவனுக்கு நேராய் உயர்த்துங்க. ஆமென். அந்த ஜெபம் தான் ஒரு வலிமையான அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். சோர்ந்து போயிராதீங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலோ உதவி செய்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. நீங்க ஏழையோ பணக்காரனோ கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ எங்கள் அன்பு இந்து சகோதர சகோதரிகளோ யாரா இருக்கலாம், அவர் எல்லாருக்காக தான் சிலுவையில இரத்தம் சிந்தினார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். இயேசுவே, என் பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதிலாயிருங்க. யோபின் வீட்டை சுற்றி வேலி அடைத்தது போல என் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா, ஆண்டவர் நீர் கொடுத்த வெளிப்பாடுகளை, ஆண்டவர் வசனங்களை இன்றைக்கு ஞாபகப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளோடு பேசக்கூடிய கிருபையை தந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எத்தனை ஆயிரங்கள் இப்போது இணைந்திருக்கிறாங்களோ அத்தனை ஆயிரங்களுக்குள்ள அவங்க சந்ததி அவங்க சந்ததி எல்லாம் பெருகுவதாக. ஏசப்பா, திருமண தடைகள் மாறட்டும். எல்லா விதமான ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைகிற அலைச்சல் ஆண்டவர் முடிவுக்கு வரட்டும். சமாதான தாபர கூடாரமாய் மாறட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பாரங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரும். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு பிரசங்கித்த இயேசுவை உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு ஆண்டவரே நீங்க போங்கன்னு சொல்றோம். அந்த வீட்டுக்கு உம்முடைய தூதர்களை அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். இன்னைக்கு நம் சந்ததிக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்றதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். சரியா? நீங்க அதை புரிஞ்சு கொள்வீங்க நம்புறேன். நான் சொன்னேன்ல, இந்த 78ஆம் சங்கீதத்துல 1 முதல் 8 வசனங்கள் தான். அதை இன்னொருக்க நீங்க உட்கார்ந்து ஒரு முறை வாசித்துட்டு நல்ல ஜெபம் பண்ணுங்க. திடீரென்று நீங்க வந்துடுறீங்க, அதனால வர்றது ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டு வாங்க. அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும், எங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால நம்ம சந்திக்கலாம், ஒருத்தர் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.